இங்கே பாருங்கள், அடுத்த இடத்துக்கு வந்துட்டேன். இங்கே அடுத்த லுக் அவுட்டுக்கு இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் இப்படி வந்து இந்த இடத்துல இறங்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே வந்து கீழே அந்த போட்டில் வந்தாக்கா இங்கே வந்து அடித்து கீழே அடித்து இறங்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா இதோட பிரம்மாண்டத்தை? இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். அங்கே போன உடனே அகலமாக ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இவ்வளோ அகலமாக ஆயிடுச்சு. ஆகி அங்கே போயிட்டு பாருங்க. அங்கே போனோம்னா நிதானமாயிடுச்சு. அங்கே பார்த்தாக்க தண்ணி வேறு கலராக இருக்குது, இங்கே தண்ணி வேறு கலராக இருக்குது. என்னமோ இங்கே தண்ணியில் கலர் பொடி தூவி விட்ட மாதிரி, பச்சை கலர் பொடி தூவின மாதிரி. அங்கே நிதானமாக ரொம்ப சாதாரணமாக ஆறு மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள் தண்ணி. அங்கே பாருங்கள், அங்கே ஆறு மாதிரி ஆகிடுச்சு தண்ணி. இது வரைக்கும் தான் அந்த ஆர்ப்பாரிப்பு பாருங்கள், செம்மையாக இருக்கு பாருங்கள். அந்த கலர், தண்ணியோட கலரும் அந்த நுரையும், வாவ் வாவ். இதில் தான் கடைசியாக இந்த போட்டு வந்து அப்படி பாயறது. அங்கே பாயுது பாருங்கள் இந்த இடத்துல. இங்கே பாருங்கள், அங்கே ஒரு இடத்துல கடைசியாக பார்க்குற இடம் இருக்குது லுக் அவுட்டு. அதோட பார்த்துட்டு போயிருக்கேன். வேணா அங்கேயும் போயிட்டு கொஞ்சம் எடுக்கிறேன் நான். இங்கே பாருங்கள், இப்போ தெரியுதா அந்த போட்டு வந்து இதுலேருந்து வந்து இங்கே விழுந்ததுன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. அந்த போட்டில் வந்து பாருங்கள், இந்த தண்ணியோட சத்தமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஆர்ப்பாரிச்சிட்டு வந்து விழுது பாருங்கள். அதுலேருந்து அங்கேருந்து அந்த போட்டில் வந்து இதில் விழுந்து இப்படி போகணும். இங்கே ஓகேங்க. இப்போ ஃபால்ஸு பார்த்தாச்சு. சரி, நம்ம போகலாம். இந்த ஹுக்கா ஃபால்ஸோட மேப் போட்டுருங்க பாருங்கள். அங்கேருந்து இந்த ரிவர் வருது. இந்த ரிவர் பேர் வந்து வைக்காட்டோ ரிவர் பாருங்கள். யூ ஆர் ஹியர்னா நாங்கள் நிற்கிற இடம் இது. இந்த இடத்துல நிற்கிறோம். திரும்பி பார்க்கிங் ஏரியா வந்தாச்சு. அங்கே பார்த்த போர்டு தான் இது கொஞ்சம் பெருசாக போட்டிருக்குங்க. நான் அன்றைக்கி போன தடவை போட்டேன் இல்லையா, ரொட்டோருவான்னு ஒரு வீடியோ லாஸ்ட் வீக் போனது. அது இங்கேருந்து 50 கிலோமீட்டர்ஸு ரொட்டோருவா. அந்த எரிமலை அந்த கெய்சர் பார்த்தோமே அந்த இடம். இப்படி போனால் ஆக்லாந்து பாருங்கள். ஸோ இது ஒரு லுக் அவுட்டுங்க. அது தௌப்போலே தான். இங்கேருந்து தௌப்போ போகிற வழி. இந்த டவுன் தாங்க தௌப்போ டவுனு. அங்கே இருக்குது இல்லையா தௌப்போ டவுன். அங்கே உள்ளே போனாக்கா பெரிய ஊராக இருக்கும் அது.
அந்த லேக்கு, இந்த தௌப்போ ஊர் பேர் இதுக்கு வந்துச்சுன்னா அந்த லேக்கு, ஒரு பெரிய லேக் ஒன்று தெரியுது பாருங்கள், பெரிய லேக் அது. அது நம்ம போகும்போது காட்டுறோம் பாருங்கள். அதை சுற்றி தான் இப்போ நம்ம போகிற இடம் வந்து, நம்ம ரூம் எடுத்துருக்கிற இடம் வந்து, காட்டேஜ் எடுத்துருக்கிறது வந்து அந்த சுற்றி தான் போகணும். அதை சுற்றியே ஒரு இன்னொரு 40 கிலோமீட்டர் போகணும். இந்த ஏரி லேக் ஓரமாகவே போகும், இந்த ஏரி ஓரமாகவே போகும். நான் நினைக்கிறேன் அங்கே மலை தெரியுது பாருங்கள், அங்கே யாருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அந்த பக்கம் முக்கால்வாசி லேக் இருக்குது, பெரிய லேக் இது. நியூசிலாந்தில் இதுதான் பெரிய லேக்குன்னு நான் நினைக்கிறேன். சவுத் ஐலாண்டில் வந்து ஒன்று இருக்குது, ஆனால் அது கூட பெருசு இல்லை. இதுதான் பெருசுன்னு நினைக்கிறேன் நியூசிலாந்தில் பெரிய லேக்கு பாருங்கள். இங்கே வீடுங்க இருக்குது. இதெல்லாம் ஊர் தாங்க. அங்கே தெரிந்து பாருங்கள், இதெல்லாமே ஊர் தான். தௌப்போ தான் இது. ஓகே, இங்கேருந்து கிளம்பலாம். Take the second exit, Thermal Explorer Highway, Palmerston North. இதுதாங்க வந்து தௌப்போ டவுனு. இதுதாங்க அந்த லேக்கு. அப்புறமாவும் காட்டுறோம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. In 90 meters, turn right, Ruopen. Turn right, then turn left. மெக்டோனல்ல ஃப்ளைட் மாதிரியே ஒரு ஃப்ளைட்டை கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க பாருங்க.
அது உள்ளே போய் சாப்பிட்ற மாதிரி ஒரு பழைய ஃப்ளைட்டை மாடிஃபை பண்ணி நிறுத்தியிருக்காங்க வாங்கி. Turn left, Lake Terrace. Continue 6.4 kilometers. பாருங்கள் இங்கே இது இன்னொரு ஒவ்வொரு இடமா லேக்கு தான், பெரிய லேக்கு இது. இது இப்போ நம்ம ஒரு 30-40 கிலோமீட்டர் லேக்கு ஓரமாக தான் போவோம். இது ஒரு இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டவுன் பாருங்கள் இந்த பக்கமாக ஓரமாக இருக்குது. இந்த ரெண்டும் சீகல் ரெண்டுமே வந்து ஏதாவது கொடுப்போன்னு வந்து பார்க்குது, உட்காந்துருக்கு வந்து பறந்து வந்து. ஓகே, அங்கே தவுப்போ டவுன்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டருக்கு மேலே நம்ம காட்டேஜ் புக் பண்ணியிருக்குது. ஆனால் அந்த லேக் ஓரமாக தான், தவுப்போ லேக் ஓரமாக தான். லேக் பாருங்கள் எவ்வளோ பெருசு, எவ்வளோ தூரம் போயிட்டு அங்கேருந்தே வந்துட்டு இருக்கு. 40 கிலோமீட்டர் வந்தப்போ லேக் ஓரமாக தான் வந்துட்டு இருக்கு. இன்னும் அது அந்த லேக் முடிகிற இந்த எட்ஜிலேருந்து அந்த எட்ஜு போகல, அது பாதியிலே தான் நாங்கள் காட்டேஜ் போட்டோம். அதுக்கு அந்த பக்கமும் போகும். அதே மாதிரி அந்த பகுதியிலையும் இருக்குது. हाथ पड़ता है மலையில் போயிட்டுருக்கு. லேக் கொஞ்சம் மலையான மலைப்பகுதியான
கேம்பர் வேன் வந்து நிறுத்தி ஓரமாக நிறுத்தி தங்கிட்டு போவாங்க. அது மாதிரி தங்குற மாதிரி காட்டேஜஸும் இருக்கும். அப்படி ஏறி மணி 6:30 ஆகுதுங்க. இங்கே வந்தாச்சு நம்ம இந்த காட்டேஜுக்கு. சாவி வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் நான். அங்கேருந்து என்ட்ரன்ஸில் பெட்ரோல் ஸ்டேஷன் இருந்தது, அங்கேருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இதுதான் நம்ம வந்து தங்கக்கூடிய காட்டேஜு. சாவி வாங்கியாச்சு. வீடு திறக்க போகிறாங்க. இருட்டாயிடுச்சு பாருங்கள். மணி 5:20 ஆகுதுன்னு நினைக்கிறேன். 5:20 ஒரு நிமிஷம். அஞ்சு 30, 5:30 ஆகுதுங்க. சரியா 6:20 சொல்லிட்டேன் நான், சாரி. 5:20 ஆகுது. வந்துட்டேன். வீடு திறந்துட்டுருக்காங்க. நான் அப்படி ஒரு பின்னாடி போய் கட்டு வந்துடுறேன். நாளை பகல்லையும் காட்டுறேன். இப்போ லைட்டாக காட்டிடுறேனே இந்த வீடு. இது பின்பக்கம். நாளைக்கு பகலில் ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். இப்போதைக்கு நம்ம உள்ளே போகலாங்க. லாண்ட்ரி ரூம் இது. இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குங்க. இது இதான் டாய்லெட்டு. டோட்டல் டாய்லெட் எல்லாமே இதுதான். இங்கே ஒரு ரூம் இருக்குது. இதில் ஒரு பெட்டு. இங்கே ஒரு ரூம் இருக்குது. இதில் பங்க் பெட்டு 2 இருக்குங்க. இதில் 2 பேர், இதில் 2 பேர். ஸோ பங்க் பெட்டு 4 பேர் இருக்கலாம் இந்த ரூமில். சின்னதாக ஒரு கிச்சன் இது. ஃப்ரிட்ஜு, கிச்சன், டைனிங்கு, லான்ச், லிவிங் ஹாலு, சின்ன டிவியும் இருக்குது. சரிங்க, ஓகே. வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. எல்லாம் ஜாமான் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்த ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள். இது எல்லாமே இங்கே 2 நாளைக்காக தேவையானதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுவும் நம்மளது தான். இந்த குக்கரு சின்ன கிச்சன் தான் இது. பாருங்கள், இது உள்ள எல்லாம் ஜாமான் வச்சுருக்காங்க. இதிலெல்லாம் பாருங்கள், கிளாஸஸ்ஸு இதெல்லாம். இங்கே வந்ததால் ஒரு கேக் வாங்கிட்டு வந்தோம். ஒரு கேக் வாங்கிட்டு வந்து விட்டு ஒன்று பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு. ஓகே.